Hello everyone, welcome back to my channel. Today நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா RCM கம்பெனியோட பிரதிஷ்டா நீம் அகர்வர்த்தி அதை பத்தி பார்க்க போறோம். இந்த அகர்வர்த்தியோட மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னா வேப்ப இலை அதுவும் கொஞ்சம் சிட்ரோலா அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியில உள்ள லீஃப் தான். ரெண்டும் தான் இதோட முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட். இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த அகர்வர்த்தி எங்கெல்லாம் எரியுதோ அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பூச்சிகள் ஈக்கள் இந்த மாதிரிப்பட்ட இதுகளோட தொந்தரவு இருக்காது. இப்போ நிறைய பேர் கொசு இந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் அழிக்கிறதுக்கு நிறைய கொசுவத்தி அப்புறமா ஆல் அவுட்டு இந்த மாதிரி நிறைய விதமான பூச்சிவெட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட வேலை என்னென்னா அது எங்கெல்லாம் அந்த இது பண்ணுறோமோ அங்கே வந்து கொசுகள் இந்த மாதிரிப்பட்ட பூச்சிகளெல்லாம் இறந்து போகும். ஆனால் இந்த அகர்வர்த்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது அதோட ஸ்மெல் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தேவையற்ற பூச்சிகள் எதுவும் வராது. அப்போ நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், இப்போது கொசு வந்து மற்ற மாதிரிப்பட்ட கொசு வெரைட்டிகள் எல்லாம் கொல்லுது. அதனால என்னென்னா அந்த தேவையற்ற பூச்சிகள் கொசுக்கள் எல்லாம் அந்த இடத்துல இறந்து போகும். நமக்கு அந்த இடத்த மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டிய தேவை வரும். இதில் வந்து அந்த தேவையில்லை. நமக்கு எப்போது இந்த அகர்வர்த்தி எரியுமோ அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டு தேவையில்லாத பூச்சிகள் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன ஒன்று, இது வந்து நம்ம பயப்படலாம். நம்ம பொதுவாக கொசு வெரைட்டிகள் நிறைய இருக்குது. நம்ம டிவியில் விளம்பரம் பார்க்கக்கூடியது எல்லாமே குழந்தைங்களுக்கு தொடக்கூடாது, வயசானவங்க தொடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வார்னிங் எல்லாம் தருவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. மொத்தம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே தயாரிக்கக்கூடிய ஒரு ஊதுவத்தி. அந்த ஸ்மெல்லை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம நம்பி யூஸ் பண்ணலாம், குழப்பம் இல்லை, நல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.